Hi friends, welcome to my channel. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இன்னைக்கு நம்ம கார வடை செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு பட்டாணி பருப்பை எடுத்து வச்சுக்கோங்க. இது அரை மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ பட்டாணி பருப்பு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இதை நம்ம நைஸாக கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ பட்டாணி பருப்பை கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு இருக்கோம். தண்ணி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி அரைக்கணும். அப்படின்னா தான் பருப்பு நைஸாக அரைப்படும். இப்போ பருப்புக்கு தேவையானதை ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், அப்புறமாட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு இந்த டைமில் ஆட் பண்ணிடுங்க. நல்லா அரைப்படட்டும். மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொருன்னு அரைக்கணும். மாவு மாதிரி அடிச்சுன்னா உளுந்த விட மாதிரி ஆயிரும். அப்படியே அரைக்கக்கூடாது. நல்லா அந்த பதத்தை பார்த்துக்குங்க. இதே பதத்துக்கு கரெக்டாக அரைக்கணும். அப்புறமாட்டு ஒரு கடாயை வச்சு நம்ம வடையை போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் சன்ஃப்ளவர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எப்போவுமே ஃப்ரெஷ் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். மாவு பார்த்திங்களா, அந்த மாதிரி கொரன்னு அரைக்கணும். இப்போ நம்ம வடையை போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. கொஞ்சம் நான் போட்டு பார்த்தேன், எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போது வடைக்கு தேவையான அளவு கொஞ்சம் உருண்டை எடுத்து வடையை போட்டு எடுத்துக்கலாம். தீயை வச்சுட்டு கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இல்லைனா வடை ரொம்ப கருத்துரும். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணும். உளுந்து வடைக்கு போடுற மாதிரி போடக்கூடாது, பருப்பு வடைக்கு போடுற மாதிரி போடக்கூடாது. இது கொஞ்சம் உருண்டையாக போடணும். இது கார வடைன்னு சொல்லுவாங்க திருநெல்வேலி சைடு. பாருங்கள், எப்படி மொறுன்னு வந்திருக்கு. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. வடையை நம்ம இப்போ திருப்பி விட்டுக்கலாம். எவ்வளோ அழகாக வடை எல்லாம் வந்திருக்கு பாருங்கள். வடை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ வடை எல்லாம் வெந்துடுச்சு. எண்ணெயை வடித்து வடையை எடுத்துக்கலாம். இப்போ நான் 2வது ரவுண்டு வடையை போட்டிருக்கேன். பாருங்கள், வடை எவ்வளோ அழகாக வெந்திருக்குதுன்னு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வடை வந்திருக்குதுன்னு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.